நான் பார்த்த வரைக்கும் வந்து திவாகர் வந்து பொய் சொல்கிற ஆள் கிடையாது. ஸோ அவரோட இன்டர்வியூஸை நான் பார்த்துருக்கேன். பிக் பாஸ் ஷோலையும் நான் பார்த்தேன். அதாவது பர்ஃபெக்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ திவாகர் வந்து பர்ஃபெக்டானா திவாகர் பர்ஃபெக்ட் கிடையாது. அவர் வந்து மேபி அவருக்கு ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது, நமக்கு அது என்னன்னு தெரியல. அப்படி இருந்தும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கான். அந்த ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான் இல்லையா? பீப்புள் தான் வந்து ஃபேமஸ் ஆக்குனீங்க அவரை. அப்போ வந்து இந்த கலாய்க்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் கவர்னன்ஸ் தேவை. அதாவது இது யாராவது மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட், ஒரு எல்லை மீறி போகுது. அப்போ வந்து நீங்கள் ஒரு மனுஷனை, அதாவது ஃபார் த சேக் ஆஃப் டிஆர்பி, ஒரு மனுஷனை நீங்கள் இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணலாமா? இதே ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பேசினா அந்த சேனல் ஒத்துக்குமா? இதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அதாவது ஆண் பெண் என்ற விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் திவாகரோட பிளேஸில் வேறு யாராவது ஒரு லேடி இருந்திருந்தா இந்த கலாய்க்கிறதுன்ற பேரில் இந்த மாதிரி 4 பேர் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அது நம்ம எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம்னு எனக்கு தெரியல.